வீட்டில் ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும்னு எனக்கு தோணாது. முதல்ல சமயபுரம் மாரியம்மன்ட்ட போய் வேண்டிட்டு வருவோம் அப்படின்னு தான் சுத்தணும். போன வாரத்தில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு கை தூக்கவே முடியல. சிஸ்டமில் டைப் பண்ணி ஒரு மாதிரி கை வந்து வீங்கிருச்சு. ரொம்ப வந்து வலியால் அவதிப்பட்டாங்க. நான் தான் சாப்பாடே விட்டுட்டேன். அந்த அளவுக்கு வந்து கையை தூக்க முடியாமல் அவதிப்பட்டாங்க. அப்போவே சாமி ரூமில் போயிட்டு சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிட்டு அவருக்கு வந்து நல்லா ஆனதுக்கப்புறம் நான் வந்து எலுமிச்சம்பழம் மாலை வந்து சாத்துறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். இன்னொரு வேண்டுதலும் வச்சிருக்கேன். அது வந்து நான் செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா சமயபுரம் கோவிலுக்கு போறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணரையோ பெருமாளையோ நான் பார்த்ததே இல்லை. அந்த கோபுரத்துக்கு ஈத்தாப்புலயே ஒரு சின்னதா வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அது இத்தனை வருஷம் நம்ம கண்ணில் படலை. இப்பதான் வந்து படுது. சரி, சனிக்கிழமை நம்ம வந்து பெருமாளுக்கு துளசி வைக்கிற ஒரு பலனா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சடாரி இதெல்லாம் வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா வேண்டிக்கிட்டு ஆஞ்சநேயரும் பக்கத்திலே இருந்தாரு. அவர்கிட்ட வந்து யோகி வந்து நல்லபடியா வேண்டிக்கிட்டான். அவரும் நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணார் ஐயரும். அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து கர்ப்பகிரகத்துல இருக்கிற அம்பாள் வந்து மஞ்சள் புடவையில இருக்கணும், இல்லைன்னா பச்சை புடவையில இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒரு புடவையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு தான் உள்ள போனேன். அம்பாள் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நீ ஏதாவது ஒண்ணு கொடுத்தா கூட நீ மனசு சந்தோஷப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் புடவை பச்சை பார்டர்ல வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. ரெண்டு கலருமே இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி உற்சவர் அம்பாள்கிட்ட இருந்து பூ வந்து கீழே விழுந்தது நான் வேண்டும் போது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா, எங்க வீட்டுக்காரரும் கை இப்ப நல்லா இருக்கு. அதனால வந்து எலுமிச்சம்பழம் மாலை சாத்திட்டு எனக்கும் அம்பாளோட பிரசாதமா எலுமிச்சம்பழம் வந்து கிடைச்சது. தேங்காய் வாழைப்பழம் உடைச்சோம். அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து நானு, அத்தை, அம்மா, நாங்க 3 பேர் எல்லாமே வந்து பார்வதி பவன் பக்கத்துல இருக்கு இல்லையா, அங்க வந்து சாப்பிட்டுட்டு அடை அவியலும் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கறி தோசைன்னு சொல்லக்கூடிய மதுரை ஸ்பெஷல் வெஜ் கறி தோசையும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். யோகி வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டான். ரொம்பவே சந்தோஷமா வந்து அன்னைக்கு வந்து எனக்கு இருந்தது. கும்பலே இல்லை. புதன்கிழமை போனோம். அவ்வளோ நிதானமா நிறுத்தி சாமியை வந்து பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது கோவில் போனா ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும். எனக்கு இப்பெல்லாம் பூஜை ஐட்டமா வந்து வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வந்து இருக்கிற பொருளே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த மனை வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மனை வந்து வாங்கியிருந்தேன் சின்னதா. அதுல வந்து நம்ம குபேர விளக்கு ஏற்றலாம், மகாலட்சுமி சிலை வைக்கலாம், வாராகி அம்மன் சிலையை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அங்க கோவில் வந்து மாலை கொடுத்தாங்க. அதை வீட்டுக்கு வந்தோடனே வந்து கதவுல வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பொருள்லாம் எடுத்து வச்சேன். இதான் வந்து நான் வாங்கின மகாலட்சுமி விளக்கும் அந்த மனையும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். மகாலட்சுமி விளக்கு 100 ரூபாய் சமயபுரத்துல வாங்கினேன். இந்த மனை வந்து அந்த ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க, வித்தாங்க கடையில, அதை வந்து வாங்கியிருந்தேன். உண்டியலும் வந்து சமயபுரத்துல வாங்கினேன். யோகிக்காக வந்து உண்டியல் வந்து உடைச்சாச்சு, பர்த்டே உண்டியல. ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ அம்பாளுடைய பிரசாதத்தையும் வந்து வாங்கிட்டு நல்லபடியா வந்து நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க சந்தோஷமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மனை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஓம் சக்தி அப்படின்னு பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.